லைவ்ல பாத்தீங்கன்னா வந்து செம்மையான ஒரு முத்துக்குமாருக்கும் சௌந்தர்யாவுக்கு செம்மையான ஒரு காம்படிஷன் வந்து ஜாலியா ஒரு ஃபன்னா போயிட்டு இருக்குது. என்ன காம்படிஷன் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு மேபி வந்து சௌந்தர்யா வந்துட்டு கேம் விளையாட வந்தாங்களா இல்ல அவங்க அப்பா பேக்கரி வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப இருந்து எனக்கு ஒரு டவுட்டா கிரியேட் ஆகுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து அடிக்கடி வந்து நிறைய விஷயத்துல வந்து பேக்கரி 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 எங்க அப்பாவோட பேக்கரில இருந்து முட்டை போண்டா வரணும், எங்க அப்பாவோட பேக்கரில இருந்து ஜிலேபி வரணும், அது வரணும் இது வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்ப பாரு வந்து அவங்க அப்பா பேக்கரி பேக்கரி எது சொன்னாலும் ஒரு கதை சொன்னாலும் அவங்க அப்பா பேக்கரி சொல்லாம இருக்க மாட்டாங்க. அண்ட் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஃபன்னான ஒரு இது வந்து போயிட்டு இருக்குது. அது என்னன்னு பாக்கணும்னா ஒரு சின்னதா ஒரு ரெக்வெஸ்ட் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 20 பேர் தான் பாக்குறாங்க நம்ம வீடியோ, என்னடா வியூஸே போல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும் நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிருங்க. என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் என்னோட பேக்கரியை ப்ரொமோட் பண்றியாடா அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமாரை பார்த்து நம்ம சௌந்தர்யா வந்து கேட்கறாங்க. சௌந்தர்யா கேட்கும்போது தலை வந்து செம்மையான ஒரு ரிப்ளை கொடுக்குறாப்ல. என்ன ரிப்ளைன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி தான் நீ ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு தானே இருக்க, ஆல்ரெடி வந்து ப்ரொமோஷன் ஆயிட்டு தான் இருக்குது. ஏன்னா எங்க பார்த்தாலும் பேக்கரி பேக்கரி பேக்கரின்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வார்த்தையை வந்து முத்துக்குமார் சொல்றாரு. சொல்லும் போது வந்துட்டு நான் வந்துட்டு உனக்கு ஒரு ஜிலேபி தரேன், ஆனா நீ வந்து 1 மணி நேரம் வந்துட்டு பேசணும், அந்த ஒரு ஜிலேபி வந்து 1 மணி நேரம் வந்துட்டு பேசணும், நான் உனக்கு ஒரு ஜிலேபி தரா பேசுறா, நீ வந்து வெளியில வந்து ப்ரொமோட் பண்றா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இந்த ஜாக்குலின் என்ன பண்ணாங்க, நானும் ஒரு டீ கடை வைக்க போறா, எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்றா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபன்னான ஒரு இது வந்து பார்க்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஜாலி மொமெண்ட்ல வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அடிக்கடி வந்து மேக்சிமம் பாருங்களேன் சௌந்தர்யா அந்த ஒரு கான்சியஸ் போகும்போது எனக்கே தோணுச்சு, அடிக்கடி என்னன்னா அவங்க வந்து பேக்கரி 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 அவங்க அப்பாவோட பேக்கரி 3 பேக்கரி வந்து நல்ல ப்ரொமோஷன் பண்ணிட்டு 3 பேக்கரி இருக்கு, எப்படி வந்தாங்க பேக்கரினால வந்தாங்க, எப்படி இருந்தாங்க பேக்கரினால இருக்காங்க, எல்லா இடத்துலயுமே வந்து அந்த பேக்கரி 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 சொல்லி ரொம்ப ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. மேபி வந்து அவங்க பிக் பாஸ் உள்ளுக்குள்ள வரும்போது கூட அவங்க யாரு என்னன்னு கூட தெரியாது. மேபி வந்து அவங்கள்ட்ட பேக்கரி இருக்கா, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க ஏரியா என்ன, அவங்க என்ன ஊர் அப்படிங்கிறது சுத்தமா தெரிஞ்சிருக்காது. ஆனா அவங்க வந்து பிக் பாஸ்ல வந்து அந்த பேக்கரி பேக்கரின்னு சொன்னோன்னு இப்ப நிறைய சேனல்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுதான் சௌந்தர்யாவோட பேக்கரி அப்படிங்கிற மாதிரி அவுட்லுக் வந்து காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் உள்ள போய் வந்து அந்த இது என்ன முட்டை போட்டா சாப்பிட்டு பாக்குறாங்க, அந்த ஒரு டேஸ்ட்டை பாக்குறாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து அந்த ஒரு பேக்கரி வந்து ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்திருக்கிறது வந்து நல்லா தெரியுது. நேத்து நைட்டு கூட ரயன் வந்துட்டு சொல்லியிருந்தாரு, என் பிக் பாஸ் ஜேர்னி மேல சத்தியமா நான் சொல்றேன், உங்க பேக்கரி வந்து செம்மையா வந்துட்டு வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அது வந்து மேக்சிமம் வந்து நம்ம சௌந்தர்யா வந்து அதை நம்பல. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து தலை வந்து ரயன் வந்து எப்பயுமே வந்து பேக்கரி பிடிச்சி ஒம்பத்துக்கிட்டே இருப்பாப்ல, வந்து அவங்க பேக்கரி இப்படியா அவங்க அப்பா இப்படியா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு ஜாலியான ஒரு இது வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு பார்க்கும்போது அவர் சொல்லும் போது வந்து சௌந்தர்யா வந்து நம்புறதா நம்பாததா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யாட்ட வந்து சொல்றது வந்து சௌந்தர்யா வந்து சொன்னாங்க நேற்று நைட்டு. ஆனா வந்து அவரு பிக் பாஸ் ஜேர்னி மேல சத்தியமா நான் வந்துட்டு வெளியில செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு உங்க பேக்கரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போக பாத்தீங்கன்னா வந்து அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா தெரியும் அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ், ஐயோ என்னடா நம்ம பேக்கரி போல ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் நல்லாவே அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபை ஆகுறதுக்கு நல்ல ஒரு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்துட்டு உள்ள இருக்கும்போது பேக்கரி பேக்கரின்னு சொல்லிட்டு வெளியில வந்து அவ்வளவு ஒரு ஃபேமஸ், நம்ம பேக்கரி ஒரு 3 பேக்கரியுமே அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்துட்டு அந்த ஒரு சோசியல் மீடியால இருக்கும்போது கூட பிக் பாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி கூட அவங்க வந்து பேக்கரி பத்தி எதுவுமே வந்து சோசியல் மீடியா போட்டது கிடையாது. மேபி வந்து இப்போ வந்து அதிகமா வந்து அந்த ஒரு பேக்கரியை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதான் வந்து இப்போ ஒரு முத்துக்குமார் வந்துட்டு ப்ரொமோஷனுக்காண்டி வந்து கூப்பிட்டு இருக்காங்க. அது என்ன, அது எதை பத்தி இப்போ ஒரு ஃப்ரேம் கொடுக்குறாங்க சோசியல் மீடியால, என்ன ஃப்ரேம்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா டைட்டில் இவர் தான் அப்படிங்கிறது வந்து சௌந்தர்யாக்கே தெரிஞ்சு போச்சு, அதனால வந்து அவங்க வந்து ப்ரொமோஷனுக்காண்டி கேட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு சோசியல் மீடியால அதிகமா பரவப்பட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.